பேர்ல்வின் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிவிசி மெட்டாவில் புதுசாக வந்திருக்கக்கூடிய P2P ஸ்வாப் சம்மந்தமான செகண்ட் பார்ட் வீடியோ. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிருக்கு. ஸோ அந்த பார்ட் 1ல் நாம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா P2P ஸ்வாப்பில் என்னென்ன ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பார்ட் 2 வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த P2P ஸ்வாப் ஆப்ஷன் மூலமாக பிவிசி மெட்டாவை எப்படி நாம் வெப்சைட்லேருந்து பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் எவ்வளோ பிவிசி மெட்டா இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். ஸோ இந்த வாலெட்டில் 11 பிவிசி மெட்டா இருக்குது. அதே போல் எவ்வளோ BUSD இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $8.51 BUSD வந்து இந்த வாலெட்டில் இருக்குது. ஸோ நாம் பிவிசி மெட்டாவை வெப்சைட்டில் போய்ட்டு பை பண்ணும்போது நமக்கு எங்கே ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் தான் ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் முன்னாடியே வந்து எவ்வளோ பிவிசி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். ஸோ அதே போல் வெப்சைட்டில் போய்ட்டு நாம் பிவிசி மெட்டாவை பை பண்ணும்போது எதை வச்சு பை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BUSD மூலமாக தான் பை பண்ணுவோம். ஸோ அதனால் இதில் எவ்வளோ BUSD இப்போ இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டிடுறேன். ஸோ இப்போ இந்த வாலெட்டில் 11 பிவிசி மெட்டா $8.51 BUSDயும் இந்த வாலெட்டில் இருக்குது. ஸோ இப்போ நாம் வெப்சைட்டில் போய்ட்டு P2P ஸ்வாப் ஆப்ஷன் மூலமாக பிவிசி மெட்டாவை எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். ஸோ pvcmeta.com வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் P2P ஸ்வாப் ஆப்ஷன் வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போதே P2P ஸ்வாப் வந்து லான்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு காட்டும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செல் ஆர்டர்ஸ் மூலமாக பிவிசி மெட்டா டோக்கனை நாம் BUSDயாக ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பை ஆர்டர்ஸ் மூலமாக BUSDயை வந்து நாம் பிவிசி மெட்டா டோக்கனாக ஸ்வாப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பை ஆர்டர்ஸும் வந்து செல் ஆர்டர்ஸை வந்து கிளியர் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது பை ஆர்டர் போட்டோம் அப்படின்னா அது வந்து செல் ஆர்டர்ஸை வந்து கிளியர் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த அளவுக்கு பை ஆர்டர்ஸ் வருதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆர்டர்ஸ் வந்து கிளியர் ஆகும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்லி செல் ஆர்டர்ஸ் மட்டுமே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிலே ஆகும். பை ஆர்டர்ஸ் அதிகமாக வர பார்த்தீங்க அப்படின்னா நாம் போட்ட செல் ஆர்டர்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உடனே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 டிஜிட் பின் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே நமக்கு யூசர் வாலெட் வந்து ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா P2P ஸ்வாப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா P2P ஸ்வாப்க்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நாம் பிவிசி மெட்டாவை இந்த வெப்சைட் மூலமாக பை பண்ண போகிறோம். ஸோ எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய பை ஆர்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த செல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது தான் பிவிசி மெட்டாவை நாம் வாங்குறதுக்கான ஒரு இடம். அதாவது விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா செல் ஆர்டர்ஸில் வந்து நமக்கு காட்டும். ஸோ அதனால் இந்த செல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸ் மூலமாக நாம் பிவிசி மெட்டாவை பை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டட் வாலெட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதோட கனெக்டட் வாலெட் அப்படின்னா நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய BUSDயை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இதில் காட்டும். ஸோ இப்போ அந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் 8.51 BUSD இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே வந்து காட்டுது. ஏன் இது இங்கே காட்டுது அப்படின்னா, நாம் பிவிசி மெட்டாவை பை பண்ணுறது இந்த BUSD மூலமாக தான் நாம் பை பண்ண போகிறோம். ஸோ அதனால் கனெக்டட் வாலெட்டில் நாம் கண்டிப்பாக வந்து BUSD வச்சுருக்கணும். BUSD இருந்தால் மட்டும்தான் நாம் பிவிசி மெட்டாவை இந்த வெப்சைட்லேருந்து நாம் பை பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி மெட்டா இருக்குது. ஆர்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.168 BUSD வந்து ஒரு பிவிசி மெட்டாவுடைய ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டர்ஸ்லேருந்து ஒரு பிவிசி மெட்டாவை நான் வந்து லைவாக பை பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கனெக்டட் வாலெட்டில் எவ்வளோ BUSD இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.51 BUSD இருக்குது. ஸோ அதாவது ட்ரஸ்ட் வாலெட்டில் எவ்வளோ இருக்கோ அது அப்படியே வந்து இங்கே காட்டும். ஸோ இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா 8.51 BUSD வந்து இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு அந்த கனெக்டட் வாலெட் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம காட்டும். ஸோ இப்போ இதிலிருந்து ஒரு 3.168 BUSDயை நாம் கொடுத்துட்டு ஒரு பிவிசி மெட்டாவை பை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா பை பட்டன் இருக்கும். இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே லாகின் பின் வந்து கேட்கும். இது வந்து நாம் பிவிசி மெட்டா வெப்சைட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த 6 டிஜிட் பின் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள்.
சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து கால் ஆகும். ஸோ இதுக்கு நெட்வொர்க் ஃபீஸா பிஎன்பிலேருந்து $0.03 வந்து பிடிப்பாங்க. ஸோ கீழ பார்த்தீங்க அப்படின்னா, அப்ரூவ் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பை ஆர்டர்ஸ் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. யுவர் ரெக்வெஸ்ட் ஆஃப் எ நியூ ட்ரேடிங் ஆர்டர் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். ஸோ ஓகே குடுத்துக்கலாம். ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, மை ஆர்டர் ஸ்டேட்டஸில இது என்ன ஸ்டேட்டஸில இருக்கு அப்படிங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். இப்ப நான் பை பண்ண ஒரு பிவிசி மெட்டா நம்மளுடைய மை ஆர்டர் ஸ்டேட்டஸில போய் பெண்டிங் ஆர்டர்ஸில நாம பார்த்தோம் அப்படின்னா, அதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்டிங்கில இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, டேட் எல்லாமே கரெக்ட்டா குடுத்துருப்பாங்க. எந்த டைம்ல நம்ம ஆர்டர் போட்டோம், எவ்வளோ குவான்டிட்டி வந்து நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில குடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப பெண்டிங்கில இருக்கு. ஸோ இப்ப நாம வந்து பை ஆர்டர்ஸ் தான் நான் போட்டிருக்கிறேன். அதனால பை ஆர்டர்ஸில போயிட்டு நாம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பெண்டிங்கில இருக்கு. செல் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எதுவுமே போடல. அதனால நோ ஆர்டர் அப்படின்னு காட்டுது இதில. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்ரூவ் ஆர்டர்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இத கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிவிசி மெட்டா பை பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த ஒரு பிவிசி மெட்டாவுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து இதில குடுத்துருக்காங்க. அந்த பிவிசி மெட்டா கிளைம் ஆயிடுச்சு. கிளைம் ஆனதுக்கப்புறமா என்னுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கரெக்ட்டா அது ரிசீவ் ஆயிருக்குது. ஸோ இப்ப பெண்டிங் ஆர்டர்ஸில நாம பை பண்ண ஒரு பிவிசி மெட்டா பார்த்தீங்கன்னா, பெண்டிங் ஆர்டர்ஸ்லேருந்து இப்ப ரிமூவ் ஆயிடுச்சு. இதில எதுவுமே காட்டல. நோ ஆர்டர்ஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ இது வந்து அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு பார்த்தீங்கன்னா, அப்ரூவ் ஆர்டர்ஸ்க்கு வந்து அது மூவ் ஆயிருக்கும். பெண்டிங் ஆர்டர்ஸ்ல எதுவுமே காட்டாது. ஸோ இப்ப அப்ரூவ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு பிவிசி மெட்டா பை பண்ணது கிளைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஒரு பிவிசி மெட்டா நான் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸில கிளைம் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த கிளைம் அப்படிங்கிறத நாம கிளிக் பண்ணணும். பெண்டிங் ஆர்டர்ஸ்ல எதுவுமே இல்ல அப்படின்னா, நாம அப்ரூவ் ஆர்டர்ஸ் போயிட்டு, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிளைம் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து கால் ஆகும். ஸோ இதுக்கு நெட்வொர்க் ஃபீஸா $0.13 வந்து பிஎன்பிலேருந்து நமக்கு பிடிக்கிறாங்க. கீழ பார்த்தீங்க அப்படின்னா, அப்ரூவ் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆயிடுச்சு. தி கிளைம் வேல்யூ வில் பி கிரெடிட்டட் ஒன்ஸ் தி டிரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் கன்ஃபர்ம்டு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆன உடனே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பிவிசி மெட்டா வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் வந்து ப்ராசஸிங்ல காட்டுது. ஸோ லாஸ்ட்ல நான் கிளைம் பண்ண பிவிசி மெட்டா ரிசீவ் ஆகுறதுக்கு 20 மினிட்ஸ் வந்து ஆச்சுது. ஸோ இது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த P2P ஸ்வாப் ஆர்டர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, வாலெட்லேருந்து பியூஎஸ்டி வந்து டெபிட் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, 8.5 இருந்தது. இப்போ வந்து 3.168 டெபிட் பண்ணது போக பேலன்ஸ் வந்து 5.34 பியூஎஸ்டி வாலெட்ல இருக்கு. ஸோ அந்த ஆர்டர்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நாம மை ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நாம செக் பண்ணிக்கலாம். ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸ்ல, பை ஆர்டர்ஸ்ல வந்து எதுவுமே இல்ல. எந்த ஆர்டருமே இல்ல. ஸோ அப்ரூவ் ஆர்டர்ஸ்ல போயிட்டு நாம பார்த்தோம் அப்படின்னா, நாம கிளைம் பண்ண ஒரு பிவிசி மெட்டா ப்ராசஸிங்ல இருக்கு. இது கூடிய சீக்கிரத்தில நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு டைரக்ட்டா ரிசீவ் ஆயிரும். ஸோ அது எவ்வளோ நேரத்தில ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் பட்டன் குடுத்துருப்பாங்க. இத கிளிக் பண்ணா கூட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்ப ட்ரஸ்ட் வாலெட்ல எவ்வளோ பிவிசி மெட்டா இருக்கு அப்படிங்கிறத நான் காட்டிர்றேன். ஸோ 11 பிவிசி மெட்டா இருக்கு. ஒரு பிவிசி மெட்டா நமக்கு வந்து ப்ராசஸிங்ல இருக்கு. அது ப்ராசஸிங் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ட்ரஸ்ட் வாலெட்ல நமக்கு வந்து கரெக்ட்டா ரிசீவ் ஆயிரும். இப்ப நாம பை பண்ண பிவிசி மெட்டா என்னோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கரெக்ட்டா வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ரிசீவ்ட் 1 பிவிசி அப்படின்னு சொல்லி. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப 4:40 ஆகுது. ஸோ 4:39 கிட்டத்தட்ட 4:40 ஆக போகுது. ஸோ 4:30 மணிக்கு நான் போட்ட ஆர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்னோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கரெக்ட்டா ரிசீவ் ஆயிருக்குது. ஸோ இப்ப இத ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர்ஸ் வந்து ப்ராசஸிங்ல இருக்கு. ஸோ இத நான் திரும்ப இந்த ரீஃப்ரெஷ் பட்டன வந்து கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, கிளைம் ஆயிடுச்சு. ஸோ இது கரெக்ட்டா நமக்கு கிளைம் ஆயிடுச்சு. கிளைம் ஆன உடனே என்னோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு பிவிசி மெட்டா ரிசீவ் ஆயிருக்குது. அதையும் நாம செக் பண்ணிடலாம். ட்ரஸ்ட் வாலெட்ல போயிட்டு. ஸோ இப்ப ட்ரஸ்ட் வாலெட்ல பார்த்தீங்கன்னா, 11 பிவிசி மெட்டா இருக்கு. இதையும் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, 12 பிவிசி மெட்டாவா நமக்கு மாறிடுச்சு. ஒரு பிவிசி மெட்டா நமக்கு P2P ஸ்வாப் மூலமா பிவிசி மெட்டா வெப்சைட்டுக்குள்ள இருந்து நாம ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு
ஸ்வாப் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே போல் பியூஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து டெபிட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8.5 இருந்தது. ஒரு பிவிசி மெட்டாவுக்கான பியூஎஸ்டி போக பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5.3 பியூஎஸ்டி ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நாம் பிவிசி மெட்டாவை இந்த P2P ஸ்வாப் ஆப்ஷன் மூலமாக நம்ம வெப்சைட்லேருந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு ஒரு பிவிசி மெட்டா கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஆர்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி மெட்டா அப்படின்னு இருக்குது. மேபி இது ஃப்யூச்சரில் அன்லிமிட்டடாக கொடுக்கலாம். இல்லை வந்து அதிகமான அளவு பிவிசி மெட்டாவை நாம் பை பண்ணுற மாதிரியும் செல் பண்ணுற மாதிரியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு டிரான்சாக்ஷன்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக ஸோ ஒரு பிவிசி மெட்டா அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இதை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து அன்லிமிட்டடாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிவிசி மெட்டாவில் வந்திருக்கக்கூடிய இந்த P2P ஸ்வாப் ஆப்ஷனை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.